அஞ்சாவது எபிசோட்ல வாங்கின குண்டடியில பய செத்துட்டான அந்த நீரியான சொல்ல இல்ல பய டென்ஷன் ஆகி நீ நீரியானையா இருந்தா என்ன வேணா சொல்லாமான்னு ஒரு கதவை திறந்து பார்த்தா அவன் கண்ணு அவனாலே நம்ப முடியல. ஒரு மிகப்பெரிய போட்டு டெசர்ட்டுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கு. கூடவே அவனுங்க ரெண்டு பேரோட ஹார்ட்டை கையை விட்டு எடுத்து ஒரு தராசுல வச்சு இந்த தராசு சமமா இருந்தா நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, இல்லனா இந்த மண்ணில விழுந்து செத்து சுண்ணாம போயிடுவீங்கன்னு சொல்ல, ஆனா அந்த தராசு சமமாகவே இல்ல. ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க. அது என்னன்னு ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாதான் அந்த தராசு சமமா இருக்குன்னு சொல்ல, அது என்னன்னு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்க அந்த நினைவு இருக்கிற இடத்துக்கு போய் பாக்குறானுங்க. அதுல ஒரு கட்டத்துல சின்ன வயசு மார்க் அவன் தம்பியை கூட்டிட்டு விளையாட போகும்போது தெரியாம அவன் தம்பி செத்துறான். இதுக்கு காரணம் தான் தான் நினைச்சு அவங்க அம்மா அவன் மேல சின்ன வயசுல இருந்து வெறுப்ப காட்ட இதெல்லாத்தையும் தாங்க முடியாம அவன் வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு புது கேரக்டரா உருமாறுறான். அந்த கேரக்டருக்கு போஸ்டர்ல இருக்க ஸ்டீவன் கிராண்ட்ங்கிற பேரையும் வைக்கிறான். இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்டீவன் நம்ம தான் போலின்னு நினைச்சு உடஞ்சு போயிடறான். அப்படியே அவனுங்க தடுமாறி வேற ஒரு நினைவுக்கு வர அங்க நம்ம மார்க் ஒரு சம்பவத்துல பயங்கரமா அடி வாங்கி சாகர தருவாயில இஜிப்சியன் கடவுளான கான்ஷோட கோயில போய் தஞ்சம் புகுற தற்கொலை பண்ணிக்கலாம்னு போனவன மண்டைய கிளவி தன்னோட அவதாரா மாத்திக்கிறான் கான்ஷோ. இப்படி எல்லா இளமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தராசு ஆடினே பண்ண ஆடிக்கிட்டே இருக்க டைம் முடிகிற கட்டத்துல மார்க்க மண்ணுக்குள்ள இழுக்க பசங்க வந்துடுறானுங்க. இதுல ஸ்டீவன் மார்க்க காப்பாத்த போய் தவறி மண்ணுல விழுந்து நகர முடியாம ஒரு கல்லா மாறிடுறான். அவன் கல்லா மாறின அடுத்த செகண்ட் அந்த தராசு சமமாகி பய சொர்க்கத்துக்கு போயிடுறான். தலைவனே செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டா அந்த அமித்தை யாரு தடுக்கிறது? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.